ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது நம்மளோட 11th புக்ஸ்ல தனியாவே ரூரல் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இது போக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அதையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் இந்த 8 டாபிக் தான். இது பார்ட் 1, பார்ட் 2 நம்ம 2 வீடியோவா பார்ப்போம். இன்னைக்கு பார்ட் 1ல இந்த 8 டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூரல் எக்கனாமிக்ஸ். ஊரக பொருளாதாரம்னா என்ன? கிராமப்புறங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இந்தியாவுல கிராமத்துல எவ்வளவு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க? இப்போ கிராமப்புற பொருளாதாரத்தோட அம்சங்கள், அதாவது ஃபியூச்சர்ஸ், அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஒரு சின்ன கண்டென்ட் பார்த்துட்டு எதுக்காக இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க போறோம். அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. இந்த டாபிக்ல நம்ம சும்மா காமனா ஒரு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத படிப்போம். இதுலதான் இன்டெப்தா ரூரல் எக்கானமில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ஊரகத்துல என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கு, அது எந்த மாதிரி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்ட் 2 வீடியோல தான் மீதி இருக்கிற கண்டென்ட், அதாவது அவங்க கடன் சுமை ஏற்படுது, அது அவங்கள திருப்பி கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம டீட்டெயிலா பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூரல் எக்கானாமிக்ஸ். ரூரல் எக்கானாமிக்ஸ்னா என்ன? அதாவது மக்களோட கிராமப்புறத்துல வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸை பயன்படுத்தி எந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கைய நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிக்கிறது தான் ரூரல் எக்கனாமிக்ஸ். இதுல 2 டேர்ம் நமக்கு இருக்கு. ஒன்னு ரூரல் எக்கானமி, இன்னொன்னு ரூரல் கம்யூனிட்டி. அதாவது கிராமிய பொருளாதாரம், கிராமிய சமூகம். இதுல கிராமிய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிராமத்துல நடக்கக்கூடிய அந்த பொருளாதார விஷயங்களை பத்தி படிக்கிறது கிராமிய பொருளாதாரம். கிராமிய சமூகம் அப்படின்னா அங்க வாழக்கூடிய மக்களை சொல்றதுதான் கிராமிய சமூகம் அப்படிங்கிறது. அப்ப அந்த கிராமிய சமூகம் இருப்பாங்க. அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்காக அவங்க மேற்கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? கிராமிய பொருளாதாரம்னு சொல்றோம். இதுல எந்த பாயிண்ட நம்ம நோட் பண்ணிக்கணும்? அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அவங்க சென்சஸ் எடுப்பாங்கல்ல ஒவ்வொரு இடத்துலயும். அதாவது ரெவன்யூ வில்லேஜ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஏ ரூரல் ஏரியா. அதாவது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புறத்தின் அடிப்படை அலகு அப்படிங்கிறது வருவாய் கிராமம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா, ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஏரியா, ரூரல் ஏரியா இருக்கு அப்படின்னா, அந்த ரூரல் ஏரியால ஒரு குட்டி குட்டி பாட்டு தான் என்னது வில்லேஜ் அப்படிங்கிறது. வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய குட்டி குட்டி கிராமமா இருக்கும், அதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ரூரல் ஏரியா. அந்த ரூரல் ஏரியால ஒரு சின்ன சின்ன யூனிட் தான் வில்லேஜ், கிராமம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு ஓவராலா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், அவங்க அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்காங்க. அவங்க கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப குறைந்த அளவுல தான் காணப்படுது. வறுமை அதிகமா இருக்கு. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறதுலயும் அவங்க ரொம்ப லேகா இருக்காங்க. தொழிலாளர்களோட உற்பத்தி திறன் அப்படிங்கிறதும் அங்க ரொம்ப குறைந்து காணப்படுது. அப்புறம் வேளாண் பொருட்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க, அதை விற்கிறதுக்கு விலை போகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் விலை போகுது. அப்படி போகும்போது அவங்க கிடைக்கக்கூடிய வருமானமும் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிருது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் அங்க அதிகமான மக்கள் தொகை அப்படிங்கிறது காணப்படுறாங்க. நிறைய பேர் இங்க இருந்து என்ன பண்றாங்க? நகரத்துக்கு அவங்க இடம் பெயர்க்கிறாங்க. எதனால? இங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக. அவங்க முக்காவாசி எதை சார்ந்துதான் இருக்காங்க? இயற்கையை சார்ந்துதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இயற்கை அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரமே என்ன ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். இதெல்லாம் தான் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரூரல் பாப்புலேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் கிராமிய மக்கள் தொகை 2011 சென்சஸ் படி நம்ம இந்தியால எவ்வளவு கிராமங்கள் இருக்கு அப்படின்னா 6,40,867. அதாவது 6,40,867 வில்லேஜ் இந்தியால இருக்கு. மொத்தம் நம்ம கண்ட்ரியோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 121 கோடி.
அதுல 68% பீப்புள் எங்க தான் இருக்காங்களாம்? ரூரல் ஏரியாஸ்ல தான் இருக்காங்க. இது எந்த சென்சஸ் படி? 2011 சென்சஸ் படி. அப்ப 68% மக்கள் கிராமத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட கிராமத்த நம்ம முன்னேற்றாம நம்ம இந்தியா கண்டிப்பா முன்னேறவே முடியாது. இதுதான் அடுத்து குடுத்திருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. இப்போ அந்த ரூரல் எக்கானமில இருக்கக்கூடிய அம்சங்கள், ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி, ஒரு நிறுவனம் மாதிரி அந்த ஒரு வில்லேஜை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர சார்ந்து ஒற்றுமையா வாழ்வாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே அந்த கிராமத்துல இருக்கும். இப்போ கிராமம் அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம். ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வில்லேஜ் அப்படிங்கிறது. அங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கும். ஒரு மக்கள் இன்னொரு மக்களோட ஒற்றுமையா இருப்பாங்க. அடுத்து டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். முக்காவாசி பேரு எப்படிதான் இருப்பாங்க? அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அப்ப கிராமத்துல முக்கியமான தொழிலா பார்க்கப்படுது வேளாண்மை அப்படிங்கிறது. அடுத்து பாப்புலேஷன் டென்சிட்டி. அங்க மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம சிட்டில இருக்கிற மாதிரி ரொம்ப டஞ்சனாலாம் இருக்காது. டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாவே காணப்படும். ஹவுசஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்துல பக்கத்துல நெருக்கமா இல்லாம அங்கங்க பரவி இருக்கிறதுனால அங்க டென்சிட்டி அப்படிங்கிறது, அடர்த்தி அப்படிங்கிறது குறைந்த அளவுல தான் காணப்படும். அங்க கிராமத்துல வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதாவது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, பஸ் வசதியா இருந்தாலும் சரி, அந்த ரோடு வசதியா இருந்தாலும் சரி, பேங்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்ல பேங்க் எல்லாம் இருக்காது. பக்கத்து கிராமத்திலயோ, பக்கத்து ஊர்லயோ போய் தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ட்ரெடிஷ்னலா, அதாவது பாரம்பரியமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ, அதையே தான் அவங்களும் திரும்பி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. புதுசா ஒரு ஏதாவது ஒரு மெத்தட் கொண்டு வந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகுறது அவங்க அவ்வளோ ஈஸியா அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் எளிமையான வாழ்க்கைய வாழ்றாங்க. அடுத்து எம்ப்ளாய்மென்ட். அவங்க வந்து நெறைய அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுவும் முக்காவாசி பேர் அக்ரிகல்ச்சர டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளோ பேர் தான் அக்ரிகல்ச்சர பார்க்க முடியும்? அங்க இருக்கக்கூடிய லேண்டும் கம்மியா தான் இருக்கும். அதுல விளைச்சலுக்கு போதுமான அளவு மக்கள் அங்க இருப்பாங்க. மீதி இருக்கிற பேர் என்னதான் ஆகும்? அவங்களுக்கு வேலையின்மை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. அந்த காரணத்துக்காக தான் எல்லாரும் என்ன பண்றாங்க? சிட்டிய நோக்கி நகர்றாங்க. அடுத்து பாவர்ட்டி. ஏழ்மை அப்படிங்கிறது முக்காவாசி எங்க தான் இருக்கு? கிராமத்துல தான் காணப்படுது. அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது உணவு, உடை, உறைவிடம். இந்த 3மே பிரச்சனையா இருக்கு கிராமத்துல. அடுத்து இன்டெப்ட்னஸ், கடன் சுமை. நெறைய பேரு வில்லேஜ்ல கடன் வாங்கிட்டு அத திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்ப நெறைய பேரோட வாழ்க்கை எத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு? மணி லெண்டர். அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ ஒருத்தவங்கட்ட கடன் வாங்குனாங்க அப்படின்னா, அதுக்கு வட்டி போட்டு, அது குட்டி போட்டு, அது பெரிய அமௌண்ட்டா போய் நிக்கும். அத அவங்க திரும்பி செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு, இதனால நெறைய பேரு தற்கொலைக்கு போறத கூட நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் கிராமத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து இன்கம் வந்து கம்பேரேட்டிவா சிட்டிய கம்பேர் பண்ணும்போது எப்படிதான் இருக்கும் கிராமத்துல? ரொம்ப கம்மியான இன்கம் தான் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஏற்படல. நெக்ஸ்ட் டிபெண்டன்சி. இவங்க முக்காவாசி எத டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க? கவர்மெண்ட் இவங்களுக்கு குடுக்கக்கூடிய சலுகைகள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இல்லன்னா, இங்க கிராமத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க, அவங்க வீட்ல உள்ள ஒருத்தங்க சிட்டில போய் வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க அனுப்பக்கூடிய சேலரிய டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ மோஸ்ட்லி வில்லேஜஸ்ல அடுத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இது எல்லாரும் கிடையாது. ஒரு சம் பெர்சன்டேஜ், ஒரு 50% இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அடுத்து டூயாலிசம். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம கிராமத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அங்க எல்லா வகையான மக்களும் இருப்பாங்க. ஒருத்தங்க ரொம்ப பணக்காரரா இருப்பாங்க. இன்னொருத்தங்க அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு எண்டுல ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க பயங்கர மாடர்னா இருப்பாங்க. இன்னொருத்தங்க அப்படியே ஆப்போசிட்டா ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரெட் தன்மையா தான் வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அடுத்து இன்இக்வாலிட்டி. அதேதான். எல்லார்கிட்டயும் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒருத்தங்களுக்கு பயங்கர வருமானம் வரும். இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தான் வருமானம் வரும்.
ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டியை நம்ம எங்க பார்க்கலாம்? கிராமத்து சைடு, ரூரல் சைடுல நம்ம நிறையவே பார்க்கலாம். அடுத்து மைக்ரேஷன். மைக்ரேஷன் அங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க கம்மியா இருக்கிறதுனால கிராமத்துல இருந்து எல்லா மக்களும் சிட்டியை நோக்கி போறாங்க. இததான் வந்து யாரு டபுள் பாய்சனிங். சுமாச்சர் என்ன சொல்றாரு? டபுள் பாய்சனிங், இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சைடு வில்லேஜ்ல இருக்கவங்க அங்க போறதுனால ஒரு சைடு கிராமம் வந்து அப்படியே எம்டி ஆயிட்டே இருக்கு. இன்னொரு சைடு என்ன பண்றது? ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது சிட்டி சிட்டி சைடுல. அப்போ இந்த இவர புக்ல இந்த மாதிரி ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அவரோட புக்ல, அதாவது சிறியது அழகு அப்படின்னு அவரோட புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி நமக்கு இப்ப இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய டேஞ்சரை தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களும் நிம்மதியா இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான வசதி அங்கேயே கிடைச்சிரும். யாரும் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவங்க தள்ளப்பட மாட்டாங்க. அதே மாதிரி சிட்டிலையும் எல்லா மக்களும் இங்க இருந்து அங்க போறதுனால அவங்க என்ன பண்றாங்க? நிறைய வீடு கட்டுறாங்க. எதை அழிச்சிட்டு வீடு கட்டுறாங்க? இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு மேல வீடு கட்டுறது, அங்க ஒரு இண்டஸ்ட்ரிய கட்டுறது, இத மாதிரி பண்றதுனால சிட்டி சைடுல இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களும் இந்த கிராமம் வந்து அப்படியே எம்டி ஆயிட்டே இருக்கிறதுனால அங்கேயும் கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கும் இல்லாத ஒரு நிலைமையில தள்ளப்படுறாங்க. இது வந்து ஒரு நல்ல வகையான ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சுமாசர் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே. அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு டேர்ம் தான். உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வில்லேஜ்ங்கன்னா என்னது? அவங்க எதை சார்ந்து இருக்காங்க? அங்க பாப்புலேஷன் டென்சிட்டி கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. கண்டிப்பா அடர்த்தியா இருக்காது. ஸ்கேட்டர் ஆகி தான் இருக்கும். அடுத்து அவங்க கிராமத்துல உள்ளவங்க வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான லைஃப். எளிய வாழ்க்கை தான் வாழ்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. வறுமை இருக்கு, கடன் சுமை இருக்கு. அதனால அவங்க எதை நோக்கி போறாங்க? அதனாலதான் அவங்க மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்த்து போறாங்க. இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. டுயாலிசம் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கு கிராமத்துல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மீனிங் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய மக்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஏரியாவை ஓவராலா டெவலப் பண்றது தான் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அப்ப இதுல எதெல்லாம் டெவலப் பண்ணும்? அவங்களுக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறத கொடுக்கணும், வருமானத்தை உயர்த்தணும், எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கணும், ரோடு நல்லபடியா போட்டு கொடுக்கணும், தேவையான அளவுக்கு அவங்க குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு அந்த ரூரல் ஏரியாவுக்கு கிடைச்சாதான் அந்த ரூரல் மொத்தமாவே டெவலப் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இதேதான் நம்ம தமிழ்ல இருக்க கிராமங்களும் கிராம மக்களும் முழுமையாக முன்னேறுவதுதான் எனது ஊரக மேம்பாடு. அப்ப அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை? வருமானம், கல்வி, சுகாதாரம், வீடு கட்டி கொடுக்கறது, சாலைகள், குடிநீர் மற்றும் வேலை வாய்ப்பு. இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாதான் அந்த வில்லேஜ என்னது டெவலப் ஆனதுக்கு சமம். இது எதுக்காக? ரூரல் டெவலப்மெண்ட் எதுக்காக தேவை? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நிறைய மக்கள், அதாவது 68% மக்கள் எங்கதான் வாழ்றாங்க? கிராமப்புறத்துல தான் வாழ்றாங்க. அப்போ அந்த கிராமத்தை நம்ம முன்னேறாம நம்ம இந்தியா முன்னேற முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ ரூரல் ஏரியாஸ் தான் என்ன பண்றாங்க? சிட்டிஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எந்த மாதிரி? இவங்க விவசாயம் பண்ணி அது மூலமா கிடைச்ச தானியத்தை சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க சாப்பிடவே முடியும். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் இல்லாம மனிதன் யாருமே இயங்கவே முடியாது அப்படிங்கறத நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். அப்ப அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, மில்க்கு, தண்ணி, ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கிராமப்புறத்துல இருந்து தான் சிட்டிக்கு போகுது. அப்ப கிராம மக்கள் இல்லாம சிட்டி லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு நல்ல வகையில எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா, அதே மாதிரி அவங்களோட ஹெல்த் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சிட்டி சைடுல போயிட்டு அந்த நிறைய என்ன பண்ணுவாங்க? ரோட்டு ஓரமா நின்னு மத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது யாருக்குமே வராது. ஏன்னா அவங்களோட கிராமம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு, அங்கேயே அவங்களுக்கு தேவையான வசதி இருக்கும்போது, அவங்க எதுக்காக சிட்டி சைடு போய் இப்படி ஒரு கஷ்டப்படணும்? ஸோ இதுக்காகவே நம்ம ரூரலை கண்டிப்பா டெவலப் பண்ணணும். அடுத்து அக்ரிகல்ச்சர். அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து நல்ல கை கொடுத்துருச்சு அப்படின்னா,
அதை விட வேற ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு இருக்கவே முடியாது. அது மட்டும் அவங்களுக்கு நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? கவர்மெண்டோட பொறுப்பு. இதுக்காக அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பார்க்கும்போது என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி முன்னேற்றத்துக்கு என்னென்ன கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் கிராமத்தை முன்னேற்றுறதுக்கான ஒரு சில காரணங்கள். நம்ம ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா யாருமே வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி போக மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பியூஆர்ஏ கான்செப்ட் அப்படின்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பரிந்துரைத்தது. பியூஆர்ஏ கான ஃபுல் ஃபார்மை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது நம்ம அர்பன் ஏரியாஸ்ல என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கோ அதை நம்ம கிராமப்புறங்களையும் செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சிட்டியை நோக்கி நகர மாட்டாங்க. அதுதான் அவங்க என்ன யாரை பரிந்துரைச்சது இந்த கான்செப்ட? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பியூஆர்ஏ அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்படின்னா என்ன? இந்த கிராமப்புற சிட்டில இருக்கக்கூடிய வசதியை நம்ம அப்படியே கிராமப்புறத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா யாருமே இங்க இருந்து மூவ் ஆகி சிட்டிக்கு போக மாட்டாங்க. அது மூலமா 2 பேருக்கும் இடையான அந்த கேப்பை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ரூரல் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் நேஷனல் இண்டிகேட்டர்ஸ். அதாவது நம்ம கிராமப்புறத்தை மேம்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெச்டிஏ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜிடிஏ, பிக்யூஎல்ஏ அப்படின்னு எல்லாமே என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிரும். இந்தியா வந்து டாப் ரேங்க்ல வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரூரலை நம்ம டெவலப் பண்ணாம நம்மளோட இந்தியாவை டெவலப் பண்ணவே முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் சேம் இதே தான் நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்லயும் கொடுத்துருக்கோம். மக்கள் வந்து பெரும்பாலும் எங்கதான் வாழ்றாங்க? கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. கிராமத்தை முன்னேற்றாம இந்தியா முன்னேறவே முடியாது. கிராமப்புறங்கள் நகரங்களுக்கு ஆதாரமாக உள்ளன. அப்போ அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லாமே எங்க இருந்து தான் போகுது? கிராமத்துல இருந்து தான் போகுது. அப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல கல்வி, சுகாதாரம், சுத்தம் இது எல்லாத்துலயும் அவங்க மேம்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நகரத்துல இருக்கக்கூடிய இந்த தோன்றக்கூடிய விஷயமான அந்த மத்தவங்க கிட்ட வந்து கெஞ்சி பிச்சை எடுக்கிறது, அப்புறம் குடிசை பகுதியில வாழ்றது, குப்பையை திருடுறது, இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் யாருமே ஈடுபட தேவையில்லை அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அடுத்து வேளாண்மை மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சி. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கை கொடுத்துருச்சுன்னா அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சிட்டியை நோக்கி நகர மாட்டாங்க. அடுத்து ஊரக வளர்ச்சி கிராம நகர இடம்பெயர்ச்சியும் அறிவு விலகலும் குறைக்க உதவும். ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போக மாட்டாங்க. இருக்கக்கூடிய வளங்களை நல்ல முறையில பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிரும். கிராம நகர இடைவெளி குறைப்பு இதை வந்து பரிந்துரைத்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பியூஆர்ஏக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ்னா அர்பன் ஏரியாஸ் தான் எடுத்து சிட்டி சைடுல இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் வசதிகளை இன் ரூரல் ஏரியாஸ்லயும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா 2க்கு இடையேயான அந்த இடைவெளி அப்படிங்கிறது கம்மி ஆயிரும். ஊரக பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிரும்? HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், WEI உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ், GDI ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், PQLI பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்மையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், மக்கள் தொடர்பான பிரச்சனைகள். மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள்னு மட்டும் தனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கல்வியின்மை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து ஒரு தொழில்நுட்பத்துல அவங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவங்க கிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து ட்ரெடிஷன், அவங்க முக்காவாசி எப்படிதான் இருக்காங்க? ட்ரெடிஷன் வகையை தான் ஃபாலோ பண்றாங்களே தவிர மாடர்ன் டெக்னிக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. நிறைய நம்பிக்கைகளையும் உணர்ச்சிகளையும் அவங்க சார்ந்து இருக்கிறதுனால அவங்களால அந்த அளவுக்கு சீக்கிரமா முன்னேற்றத்தை பார்க்க முடியல. இதெல்லாம் தான் மக்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள்.
அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், வேளாண்மை தொடர்பான பிரச்சனைகள். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு போதுமான அறிவும் திறனும் இருக்கிறது இல்ல. ஒரு அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த தொழில்ல அவங்களுக்கு தேவையான இன்புட் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அப்போ ஒன்ஸ் அதை விளைவிச்சதுக்கு அப்புறம் அதை விற்கிறதுக்கான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடையாது. இருக்கக்கூடிய லேண்டை குட்டி குட்டி லேண்டா என்ன பண்றாங்க, பிரிச்சு வச்சிடுறாங்க. அடுத்து பிரிமிட்டிவ் ஃபார்மிங் மெத்தட்ஸ், அவங்க பழமையான அந்த மெத்தடை தான் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர புது மாடர்ன் டெக்னாலஜிக்கு அவங்க ஈஸியா அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. இது எல்லாம் தான் வேளாண்மை தொடர்பான பிரச்சனைகளா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், உட்கட்டமைப்பு தொடர்பான பிரச்சனைகள். பேசிக்கா அவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சாலைகள், கிராமப்புற சைடுல எல்லாம் போய் பார்த்தோம்னா ரோடு ஃபுல்லா இந்த மாதிரி குண்டும் குழியுமா தான் இருக்கும். ஸோ அந்த அதுக்கான வசதிகளையும் நம்ம செய்து கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஈஸியா நகரத்துக்கோ இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாவுக்கோ போய் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்க முடியும். இவங்க ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிறதா இருந்தாலும் அதை செய்துக்க முடியும். ஸ்கூல்ஸுமே பாத்தீங்கன்னா கிராமத்துல பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குமே தவிர அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்க பக்கத்து ஊருக்கு தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் வசதி அப்படிங்கிறது ஒரு சில கிராமத்துல ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் அவங்களால போய் என்ன பண்ண முடியும், வைத்தியமே பார்க்க முடியும். கம்யூனிகேஷனும் ரொம்ப லேகா இருக்கு. பேங்க் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேங்க் அப்படிங்கிறது என்னது அந்த அளவுக்கு எல்லா கிராமத்திலும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு தொடர்பான பிரச்சனைகள். நெக்ஸ்ட் எக்கானாமிக் ப்ராப்ளம்ஸ், அது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கம்மியா தான் இருக்கு. வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, கடன் சுமைக்கு தள்ளப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய லேண்ட் அப்படிங்கிறது லேண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமான வகையில கிடைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியல. அது இப்ப டெக்னாலஜி ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான காசு நம்ம கிட்ட இருந்தா தானே அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணாதான் நமக்கு நிறைய வகையான வருமானம் கிடைக்கும். இப்போ பேசிக்கா எக்கனாமி நம்ம கிட்ட பணம் அப்படிங்கிறது ரூரல் ஏரியாஸ்ல கம்மியா இருக்கிறதுனால புது டெக்னாலஜிக்கு அவங்களால அடாப்ட் ஆகவும் முடியல, அதை வாங்கி அக்ரிகல்ச்சரை முன்னேற்றவும் முடியல. இதெல்லாம் தான் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள். நெக்ஸ்ட் சோசியல் அண்ட் கல்ச்சரல் ப்ராப்ளம்ஸ், சமூக மற்றும் பண்பாட்டு தொடர்பான பிரச்சனைகள். சாதி பிரச்சனை அப்படிங்கிறது எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வில்லேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே கிராம சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஜாதி பெயர்ல தான் அந்த ஒரு தெரு பெயரோ எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஜாதி பெயரோட சேர்ந்து அவங்க தலைவர்களோட பெயர் வைக்கிறது, இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் தலைவர் பெயரோட சேர்த்து பின்னாடி ஜாதி பெயரை சேர்த்து அந்த பெயர் வைக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே எங்கதான் ஏற்படுது, கிராமத்து சைட்ல தான் ஏற்படுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல எந்த மாதிரி பழைய மெத்தடை ஃபாலோ பண்றாங்க, அதாவது சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, ஆண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்துலதான் ஏற்படுது. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சனைகள். இப்போ ஒரு கிராமத்தை வழிநடத்தி கொண்டு போற தலைவர் நல்ல முறையில இல்லை அப்படின்னா அந்த கிராமம் மேம்படுறது அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நல்ல நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவரால தான் அந்த கிராமத்துல ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். அது மூலமா மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடியும். தலைமைத்துவமே சரியில்லை அப்படின்னா கரெக்டான டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, மக்களுக்கு தேவையான நலன்களை அக்கறை செலுத்தவும் மாட்டாங்க. இதுதான் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப கிராமத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர தலைவரா செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த திறனெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஊரக நிர்வாகம், அதை நிர்வகிக்கிறவர்களுக்கு நிறைய அரசியல் தலையீடு அப்படிங்கிறது ஏற்படுது. அவங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு ஃபண்ட் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அது கரெக்டா அவங்க கிட்டதான், அதாவது ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு கிராமத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு ஒரு சில ஃபண்ட் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அந்த ஃபண்ட் கரெக்டான முறையில இவங்க கைக்கு வந்து சேருதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படியே அது வந்தாலும் இது அவங்க நல்ல முறையில மக்களுக்கு பயன்படுத்துறாங்களா இல்ல வேற எதுக்காவது மிஸ்யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது.
அப்புறம் புவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நிறைய பேருக்கு கிராம சபா அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய அவேர்னஸே கிடையாது. கிராம சபா அப்படிங்கிறது என்ன? ஒவ்வொரு இயரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மொத்தமா இந்தியால அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு 4 டைம் கண்டக்ட் பண்றாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்கா 6 டைம் வந்து கிராம சபா மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு நடக்கணும். ஆனா இப்போ கிராம மக்கள் கிட்ட போய் கேட்டா கூட கிராம சபா மீட்டிங்லாம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, அங்க 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யாருனாலும் அந்த சபா மீட்டிங்ல கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நம்ம கிராமத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிராமத்துல இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறதும் இல்ல, மக்களுக்கு இத பத்தி பெரிய அவேர்னஸும் இல்ல. ஸோ இது எல்லாம் தான் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நெக்ஸ்ட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ஊரக தொழிற்சாலைகள். ஊரக தொழிற்சாலைகள் அப்படின்னா என்னது? ஒரு ரூரல்ல ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய மக்களால ரன் பண்ணப்படுது. அதுதான் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ஊரக தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது. அங்க கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வகையான ஒரு தொழில ஆரம்பிப்பாங்க. அது மூலமா அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திப்பாங்க. இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஒன்னொன்னா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது குடிசை தொழில்கள். குடிசை தொழில் அப்படின்னா என்ன? இப்போ அதாவது இதுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து இடம்லாம் தேவையில்லை. அவங்க வீட்லயே தேவையான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி செய்துப்பாங்க. அந்த தொழிலை வந்து ரன் பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்க சில பேர் இதை பார்ட் டைமா பண்ணுவாங்க, சில பேர் ஃபுல் டைமாவே இதை பண்ணுவாங்க. இதுக்காக வெளியில இருந்து ஆளை ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச கை தொழில பண்ணுவாங்க. அதை வந்து வித்து அது மூலமா பொருள் அப்படிங்கிறத சம்பாதிச்சுப்பாங்க. இதுக்கு சில டைம்ஸ் சின்ன லெவல் ஏதாவது மிஷின் தேவைப்படலாம், இல்ல மிஷின் தேவையே படாம இருக்கலாம். இதுதான் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாய் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் கயிறு தயாரிக்கிறது, கூடை பின்னி விற்பாங்க, அப்புறம் மண்பாண்டங்கள் இதெல்லாமே செய்வாங்கல்ல, இது எல்லாம் தான் குடிசை தொழில்கள் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அடுத்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஒரு வில்லேஜ்ல கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி, அதாவது அங்க கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ஒரு தொழிற்சாலையை ரன் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. இது ஒரு ஃபேமிலி மட்டுமே தனியா ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. வில்லேஜஸ் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட உதவியோட தான் இந்த இண்டஸ்ட்ரியை நடத்த முடியும். அதுதான் என்னது? வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் கிட்டத்தட்ட காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான். ஆனா தனியா அவங்களால செயல்பட முடியாது. கண்டிப்பா மக்களோட உதவி, அவங்களே ரெக்ரூட் பண்ணி அது மூலமா தான் அந்த இண்டஸ்ட்ரியை நடத்த முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கரை, வெல்லம் தயாரிக்கிறது, அப்புறம் பிரம்பு, மூங்கில் கூடை, அதுல கூடை செய்கிறது, காலணி தயாரிக்கிறது, தோல் பதனிடுதல், இது எல்லாமே என்னது? கிராம தொழிற்சாலைகள். அடுத்து மண்பாண்டங்கள் செய்யறது. நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இது வந்து இது அதாவது கிராமப்புறத்துக்கு கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது டவுனு சிட்டின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துல இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க லோக்கல் பீப்புளுக்கும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது மாதிரியான பொருளை இவங்க தயாரிக்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பா நிறைய மிஷின் அப்படிங்கிறதும் தேவை, மூலதனம் அப்படிங்கிறதும் தேவை. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? எம்எஸ்எம்இஸ். இது நம்ம தமிழ்லையும் பார்த்துடலாம், சிறு தொழில்கள். இது பெரும்பாலும் எங்கதான் இருக்கும்? நகரங்களும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் சிறு தொழில்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. இது எதுக்காக? இவங்க உள்ளூர் அப்புறம் வெளிநாட்டு சந்தைகளுக்கு பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்ம என்ன சொல்றோம்? எம்எஸ்எம்இஸ், மைக்ரோ, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அப்படின்னு இதை சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க என்ன சொல்றாங்க? விளையாட்டு உபகரணங்கள், சோப்பு தயாரிக்கிறது, மின் விசிறி தயாரிக்கிறது, தையல் இயந்திரங்கள் தயாரிக்கிறது, கைத்தறி பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறது இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இந்த எம்எஸ்எம்இ இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்எம்இஎஸ். எம்எஸ்எம்இஎஸ் அப்படின்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். இதை நீங்க இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா நம்மளோட தொழில் எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? ஸ்மால் இண்டஸ்ட்ரியா, எல்லாம் மீடியமா, எல்லாம் மைக்ரோவா அப்படிங்கிறத வரையறுத்து சொல்றது வந்து இந்த எம்எஸ்எம்இஸ். இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது 2006ல கொண்டு வந்திருப்பாங்க.
இப்ப நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்புட்ல நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க அதுக்கு வந்து அப்போ இது வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதுசா தொழில் தொடங்குற எல்லாரும் உதயம்ல ரிஜிஸ்டர் பண்ணி இந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்ட நமக்கு தருவாங்க. இந்த சர்டிபிகேட்லயே வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரியா, இல்ல மீடியம் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு, மீடியம் என்டர்பிரைசஸான்னு சொல்லிட்டு. அது அவங்க எத வச்சு டிசைட் பண்ணுவாங்க? அதுதான் இங்க 2ம் குடுத்துருக்காங்க. இதே இது மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா, நம்ம எவ்ளோ மணி வந்து இந்த மெஷின் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி நம்மளோட இண்டஸ்ட்ரிய கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. சிறுவா, குறுவா, அ சிறு தொழில்களா, நடுத்தர தொழில்களா, மைக்ரோ தொழில்களான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வகைப்படுத்தி நமக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதே இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா, எக்யூப்மென்ட்க்கு இப்ப சர்வீஸ்னா இப்போ சர்வீஸ்க்கு என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள்க்கு, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து இது பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு பஸ் தேவை. அதான் எக்யூப்மென்ட். அப்ப சர்வீஸ் பண்றதுக்கு நமக்கு எக்யூப்மென்ட் தான் தேவை. ஆம், ஒரே ஒரு விஷயத்த மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நமக்கு மிஷின் தேவை. அப்ப நம்ம மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இண்டஸ்ட்ரியை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும். அதே இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம எக்யூப்மென்ட்க்கு எவ்வளோ மணியை இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இதயம் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணி அது நமக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கணும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கும்போது நம்ம நம்ம இண்டஸ்ட்ரி எந்த வகையில சார்ந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த ஆக்ட் மூலமா இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணாங்க? மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் எந்த இயர்ல கொண்டு வந்திருக்காங்க? 2006. அப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட கேட்டகரி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மைக்ரோ கேட்டகரிக்குள்ள வருவோம். அத விட கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில வருவோம். அத விட கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, மீடியம் இண்டஸ்ட்ரி கேட்டகரியில வருவோம். இது எதுக்காக? இத பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சப்சிடியோ ஏதோ ஒண்ணு தருவாங்க. அதாவது நமக்கு லோன் குடுக்குறது, சப்சிடி குடுக்குறது, நம்ம அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாமோ, அது எல்லாமே பண்ணி தருவாங்க. ஓகே. இப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். இப்போ விவசாயத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள மூலப்பொருளா பயன்படுத்தி ஒரு தொழிற்சாலைய ரன் பண்றது தான் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது மூலமா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இதுவரைக்கும் கிராம மக்கள் எல்லாரும் எதை சார்ந்து தான் இருப்பாங்க? விவசாயத்தை சார்ந்து தான் இருப்பாங்க. இப்போ விவசாயத்தை சார்ந்த ஒரு தொழிற்சாலை வரும்போது, அங்கேயும் நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இவ்வளவுதான் நம்ம இண்டஸ்ட்ரீஸ். ரூரல்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிளே பார்த்துக்கோங்க. நெசவு தொழில், அதுக்கப்புறம் சர்க்கரை தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, தாவர எண்ணெய் தயாரித்தல், தேயிலை மற்றும் காஃபி தொழில்கள். இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கு? வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்ல வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்ல கீழ இது எல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ரூரல் எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க? இந்தியால எவ்வளவு கிராமம் இருக்கு? 67% மக்கள் கிராமத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். கிராமப்புறத்துல என்னென்ன அம்சங்கள் இருக்கு? இது எல்லாமே ஒரு அளவுக்கு நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது தான் இங்க இருக்கும். நம்ம கன்டென்ட் ஞாபகம் வைக்க வேண்டியது அப்படின்னா, அந்த ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்ல. எவ்வளோ மக்கள் கிராமப்புறத்துல இருக்கிறாங்க. அப்புறம் எந்த ஆக்ட் மூலமா எம்எஸ்எம்இ கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி டேட்டா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். மீதி எல்லாமே காமனா இருக்கக்கூடிய விஷயம் தான். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்னா என்ன? ரூரல் டெவலப்மெண்ட் எதுக்காக தேவை? ரூரல் கிராமப்புற பொருளாதாரத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? லாஸ்ட்டா ஊரக தொழிற்சாலைகள் என்னென்ன? அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ பார்ட் 1 உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ட் 2 வீடியோல டீட்டெயிலா அடுத்தடுத்த கண்டென்ட்ட பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.